ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம பார்த்த மாதிரி பியூகெட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து நாங்கள் இப்போது சென்டாரா கரோன் ஹோட்டலுக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோங்க. ஸோ அந்த ஆன் த வே ஜேர்னியை வந்து உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். தாய்லாண்டோட ஸ்பெஷாலிட்டிஸ், அவங்க எவ்வளோ க்ரீனரியை மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த கண்ட்ரியை, அந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ ரோடுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் அந்த சென்ட்ரல் மீடியனில் வந்து ஒரு மரத்தை நட்டு வச்சுருக்காங்க. ஒரு 10 அடி ஒரு தடவை ஒரு பனை மரம் மாதிரி. அது அழகாகவும் இருக்குது, ப்ளஸ் அது தண்ணியும் வந்து ப்ரிசர்வ் பண்ணி லேண்டில் இது பண்ணோம். அதே மாதிரி நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாழை மரமாக இருக்கும், நிறைய வாழை மரம் பச்சை பசேர்னு. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், டெஃபினெட்லி அவங்க ஊர்லேயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, வெஹிக்கிள்ஸ் போகுது வருது. ஆனால் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள், அவங்க அந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறத விட அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்குன்னு நம்ம காட்டினா தான் வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ எலக்ட்ரிசிட்டி லைன்ஸ் போகிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து எங்கள் பஸ்ஸுக்குள்ளே வந்து ஜஸ்ட் எல்லாமே டயர்டாக வந்து நல்லா அப்படியே உட்காந்துருக்காங்க, டுவர்ட்ஸ் ஹோட்டலுக்கு போய் சேர்ந்தா போகும்ட்டு. சைடில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கோயில் மாதிரி இருக்குது. ஸோ அது என்ன கோயில் எனக்கு தெரியல, பட் ஆனால் நாங்கள் போகிற ஆன் த வேல வந்து நாங்கள் பார்த்தோம், ஒரு டெம்பிள் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டெம்பிள்ஸ் இருக்குங்க அங்கே ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஷாப்பிங் சென்டர்ஸ், மால்ஸு, மற்ற என்ன சொல்கிறீங்களோ எல்லாமே இருக்குங்க. இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, அங்கேயும் வெஹிக்கிள்ஸ், கார்ஸ்லாம் மூவ் ஆகுது. ஆனால் யாருமே ஹாங் பண்ணியே நான் கேட்கவே இல்லைங்க சத்தம். ஒருத்தர் ஹாங் பண்ணிக்கிறாங்க மாட்டேங்கிறாங்க. அதாவது டிராஃபிக் ஆனால் கூட, கன்ஜெஷன் ஆனால் கூட வேணும்ட்டே ஹார்ன் அடிக்கிறதோ அந்த மாதிரியான ஒரு இதே இல்லை. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மூவிங் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற ஒரு க்ரௌடுங்க, ரொம்ப ஹாஸ்பிட்டபுளாக, ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோட உங்களுக்கு காலையிலேயே விஷ் பண்ணுவாங்க. ஆனால் இன் சர்டன் கேசஸ் நம்ம வித்தியாசமான ஒரு விஷயங்களும் பார்த்தோம். அது எங்கன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நிறைய கடைகள்லாம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா சைடில், தாய் ஷாப்ஸு. அவங்களுக்கு வந்து வருமானமே ரீட்டைல் ஷாப்ஸு, ஒரு இல்லாட்டி ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி பிஸ்னஸ்ஸு, இந்த மாதிரி அது ரிலேட்டடாக தான் அங்கே இருக்கு. அது உங்களுக்கு அந்த எக்கனாமியே அப்படி தான் வந்து சுற்றி இருக்குது. அண்ட் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நாங்கள் பார்த்ததுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அதுக்கு நடுவில் வந்து ஒரு கேப் இருக்கு அப்படின்னா அந்த கேப்ல கூட அவங்க மரம் நட்டு வச்சிருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க வந்து இது வந்து அது சும்மா இப்போ நம்ம ஊர்லாம் வந்து எம்டியா விட்டுருவோம், இல்லாட்டி அது அது வேற ஒரு சீவேஜ் மாதிரி யூஸ் ஆகும். பட் அவங்க அப்படி யூஸ் பண்ணாம அது ரொம்ப கிளீனா அங்கே கூட மரத்தை வந்து கான்சியஸா நட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம். நம்மளோட நேட்டிவ் ஸ்பீசிஸ் நிறைய அங்கே இருந்துச்சுங்க. பனை மரம், வாழை மரம், அப்புறம் தென்னை மரம், இந்த மாதிரி நம்ம ஊரில் பார்க்கக்கூடிய பாதாம் மரம், இதெல்லாம் வந்து நிறைய பார்க்க முடிஞ்சுது. ஸோ ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அது. ஸோ நாங்கள் போன அன்னைக்கு வந்து மழை பெஞ்சதுனால நாங்கள் பயந்துட்டே இருந்தோம். அடுத்த நாள்லாம் வந்து மழை பெஞ்சதுனால நம்மளால ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியாது, போக முடியாது, வர முடியாது, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. பட் சர்ப்ரைசிங்லி வந்து எப்படி இந்த மாதிரி க்ளவுடியாக இருக்கோ, ஸோ அது மாதிரி நெக்ஸ்ட் நாள் வந்து வெயில் வந்துருச்சு ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு அனுபவம்னு சொல்லலாம். ஸோ ஏர்போர்ட்லேருந்து ஒரு லாங் ஜேர்னி தான் அது ஆக்சுவலாக. பட் ஆனால் எல்லாருமே டயர்டாக இருந்ததுனால அப்படியே உட்காந்துட்டு அந்த ஜெட்லாகோட நம்ம இதே காம் டவுன் ஆகிட்டு போயிட்டு இருந்தாங்க, சைட் சீனரிஸ் எல்லாம் பார்த்துட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஹோட்டல் கிட்ட வந்து வரப்போகிறோம். ஸோ ஹோட்டலோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்றதும் பார்க்க போகிறோம். நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல் வந்து சென்டாரா ஹோட்டல் இன் கரோன்றது தான் நம்ம இருந்த ஏரியா. ஸோ கரோன்ற ஏரியாவில் தான் நாங்கள் 4 நாளுமே இருந்தோம். கரோன்லேருந்து நம்ம வந்து பட்டாங் போனோம், அப்புறம் வந்து வேற எங்கே போனோம், ஃபீஃபி ஐலண்ட் போனோம், அப்புறம் வந்து பட்டாங் ஏரியாவில் எங்கெல்லாம் சுற்றணுமோ சுற்றி பார்த்தோம். ஸோ அந்த பியூகெட்குள்ளே தான் எல்லாமே நம்மளுடைய ஃபுல் ஜேர்னியுமே இருந்துச்சு. ஸோ இந்த கரோன் டு பியூகெட் போயிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு.
ஸோ இதுக்குள்ளே இருக்கிற அழகான விஷயங்கள் எல்லாத்தையும் தான் நீங்கள் நெக்ஸ்ட் வர அடுத்தடுத்த எபிசோட்ஸில் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? ஒரு ஹில்லி ரீஜனில் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி இவ்வளோ அழகாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தாய்லாந்து அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது மசாஜ் தான். பட் மசாஜ் தவிர்த்து நிறைய ஆக்டிவிட்டீஸும் நிறைய விஷயங்களும் நிறைய கல்ச்சரல் பார்க்க வேண்டிய விஷயங்களும் வந்து தாய்லாண்டில் இருக்குது. பட் இந்த மசாஜ்ன்ற ஒரு விஷயம் வர்றதுக்கு காரணம் வந்து எப்படின்னா, வியட்நாம் வார் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு 2 to 3 months டைம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ இவங்க வந்து பேங்காக், பட்டாயா இந்த மாதிரி ஏரியாவில் வந்து கேம்ப் பண்ணியிருப்பாங்க இந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸ். ஸோ அப்போ இங்கே வந்து இந்த தாய் மசாஜ், தாய் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கிறத வந்து எடுத்துக்கிட்டு நிறைய பேர் ரெக்கவர் ஆகி போயிருக்காங்க அந்த டைமில். அப்போ வந்து இது வந்து ஒரு ஃபிஷர்மேன் எக்கனாமியாக இருந்ததுனால இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அவங்க காசு கொடுத்ததுனால அந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் கொடுத்த காசு வந்து பெரிய காசாக இருந்திருக்கு. ஸோ அது வந்து இவங்களை மோட்டிவேட் பண்ணி அப்படி உருவான ஒரு எக்கனாமி தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குற மசாஜ் சென்டர்ஸு, ஸ்பா, வாட் எவர் இட் இஸ். ஸோ இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குன்றத வந்து என் டூர் கைடு சொல்லி தான் எனக்கு தெரியும். ஒருவேளை நான் சொல்கிற ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நீங்களும் கிராஸ் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ ஒரு வழியாக நம்ம ஃபைனலாக வந்து ஹோட்டலுக்கு வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. ஸோ ஹோட்டலுக்கு இந்த ஹோட்டல் தான் சென்டாரா கரோன் ரிசார்ட் பியூகெட். ஸோ அதோட ரிசப்ஷனில் தான் நம்ம நிற்கிறோம். ஸோ உங்களுக்கு ஹோட்டலில் ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறேன். ஹோட்டலில் என்னென்னலாம் இருந்துச்சு, ஹோட்டலில் என்ன ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு, என்ன ஃபுட்டு, எல்லாமே அதை பற்றி நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். Hi. Hello guys, welcome to Thailand. Welcome to Sentara Karun Resort. Welcome. Thank you.